ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதனிகா கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது கொத்துக்கறி பரட்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துடலாம். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துடலாம். அடுத்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் தக்காளி வதங்கினதும் அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துடலாம். சோம்புத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கின பிறகு மஞ்சத்தூள் போட்டு கொத்துக்கறியை அலசிட்டு வச்சுருக்கேன். இதில் சேர்த்துடலாம். அடுத்து ஈரல் கொஞ்சம் இருக்குது. இதில் சேர்த்துடலாம். நல்லா வதங்கின பிறகு கறியிலேருந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். குக்கரில் வேணாலும் 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துடலாம். கறி நல்லா வெந்துடுச்சு. அரைச்ச தேங்காவை சேர்த்துடலாம். 3/4 கப் தேங்காய் திருகி வச்சுருக்கேன். 4 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் கசகசா வச்சுருக்கேன். இதை நைஸாக அரைச்சிடலாம். சோம்புத்தூள் சேர்த்ததால் தேங்காயில் சோம்பு சேர்க்கலை. வேணும்னா சோம்பு சேர்த்து அரைச்சிக்கங்க. தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துடலாம். கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துடலாம். நல்லா பரட்டின பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய கொத்துக்கறி பரட்டல் ரெடி ஆயிடுச்சு. அத்தை பண்ணுற மாரி பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரிதனிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.